கிறிஸ்மஸ் பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? என்னப்பா தெரியும் உனக்கு? கிறிஸ்மஸ் தாத்தா டெய்லியும் வந்து போற கிஃப்ட் நிறைய தருவாங்க. ஓகே, கிறிஸ்மஸ் ஏன் நம்ம கொண்டாடுறோம் யாருக்கா தெரியுமா? தெரியும். சொல்லுப்பா. ஏன்னா கிறிஸ்மஸ்னால மான் வண்டியில வரனால பனி பெய்யும். சரி, இப்போ வந்து உண்மையான கதை சொல்ல போறேன். கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து பிறந்தார். ஸோ அவர் எப்படி பிறந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது அவர் பிறந்ததை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ ஜீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜோசப் அண்ட் மேரி அப்படின்னு 2 பேருக்கு வந்து பிறக்கிறாங்க. அதேதான். ஜோசப் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்க தூக்கமா ஆரம்பிச்சுல சரி, நான் சொல்றேன் கேளுங்க. ஸோ ஜோசப் மேரி வந்து பிரெக்னெண்டா இருக்க போது, அவங்க போயிட்டு இருக்க போது நான் சொல்றேன். சரியா வீடு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளனா போய் கேட்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சூப்பரா படிக்க மாட்டேன். வீடு கேட்கும்போது கிடைச்சோன்னே அதுக்கு ஒரு கொண்டாடுவாங்க. சூப்பரா. ஸோ சோ ஜீசஸ் வந்து அப்படிதான் பிறந்தாரு. சோ அவர் வந்து அப்படிதான் பிறந்தார். ஸோ கிறிஸ்மஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இருக்க நம்மளே வச்சுட்டு இருக்க கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ நம்ம மட்டும் வச்சுட்டு வாழக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு, நம்மளோட ஏழைய எவ்வளவு பேர் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவணும். ஸோ அதுதான் வந்து கிறிஸ்மஸ்னா நம்ம மட்டும் வச்சுட்டு நம்ம வாழ்றது வந்து அது எந்த பயனும் இல்லை. ஸோ எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷம் அடையணும். ஸோ கிறிஸ்மஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும்? ஜாய் கிடைக்கும். ஜாய்னா என்னது? ஜாய்னா சந்தோஷம். பீஸ்னா என்னது? ஸோ கிறிஸ்மஸ்ல வந்து ஜாய், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம கிடைக்கும்னா, இது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து நம்ம சந்தோஷமா நம்ம பண்றோம் பாத்தீங்களா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ இப்படிதான் பண்ணதான் கிடைக்கும். ஸோ கிறிஸ்மஸோட காரணம் என்னது? ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு. எதுக்கு பிறந்தாரு? உலகத்தை வந்து காப்பாற்ற பிறந்தாரு. ஸோ அவர் பிறந்ததை நம்ம கிறிஸ்மஸ்ல கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீ எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ ஷேர் பண்ணி வாழணும். ஸ்கூல்ல போறாங்க. மேரி வந்து துணி தச்சிட்டு இருக்க முச்சுல ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லும் மேரி அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் 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 நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஜோசப் வந்து கீழே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க முச்சில தூக்கமா வர்றதுனால தூங்க முச்சில ஏஞ்சல் வந்து நீ ஜோசப்னு சொல்ல முடியல. அவன் எந்திரிச்சு பயப்படுத்து. அதுக்கப்புறம் மைக்கு பேர் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவளுக்கு வயிற்று வழியில இருக்க முடியல. நிறைய வீடு கிட்ட கேட்க முடியல. லாஸ்டா ஒருத்த கேட்க முடியல, கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சு ஒரு குழந்தை பிறந்தவொடனே அதை வச்சு 3 கிங்ஸ் வருவாங்க. சூப்பர். நம்மள கிளப் பண்ணுங்க. ஓகே வாடா. சோ கிறிஸ்மஸ் என்னது? எல்லாருக்கும் ஷேரிங் அண்ட் கேரிங்.